சும்மா அந்த பசுபதியை காரணம் காட்டி நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்தாதீங்க. காவேரி குடும்பத்துக்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கீங்கன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஆனா அவங்களும் எப்படி என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம என்கிட்ட எதுவும் சொல்லாம என்னை விட்டு போனாங்கன்னு தான் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவர் சொன்னா காவேரி கூட்டிட்டு போறோம்னு அவங்க சொல்லியிருக்கணும்ல. அவங்க ஏன் அதை பண்ணல? அந்த நேரத்துல நீ கான்சியஸ்கே வராம இருந்த விஜய். அதுவும் இல்லாம காவேரி கிட்ட பழைய விஷயமெல்லாம் வற்புறுத்தி சொன்னா அது அவ உயிருக்கே கூட ஆபத்தா முடியும்னு டாக்டர் சொன்னாருப்பா. இது தெரியாம நீ காவேரியை பார்த்து அழுது உடஞ்சிருந்தீங்கன்னா அது சரி வராதுன்னு தான் நீ கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க விஜய். வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்க இஷ்டத்துக்கு அது எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்கல்ல. ஆனா ஒண்ணு, எனக்கும் என் குழந்தைக்கும் நீங்க எல்லாரும் செஞ்ச துரோகத்துக்கு என்னைக்குமே உங்க யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்கவே மாட்டேன். விஜய் 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 என்னாச்சம்மோ? இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கல. ஏன்? தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹாப்பியா தானே வருவ. இன்னைக்கு என்னாச்சு? எங்க கிளாஸ் மிஸ் இன்னைக்கு வரல. அவங்க வராததுனால இன்னைக்கு எனக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல. அது ஏன்னு தெரியலப்பா. அவங்க ஸ்கூலுக்கு வந்தா அவங்கள பார்த்தா அவங்க கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவங்க வராதது அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல. நீ ஃபீல் பண்ணாதடா. அவங்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நாளைக்கு வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்களாப்பா? கண்டிப்பா வந்துருவாங்க.